வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் சிவா. நீங்கள் பார்த்துருக்க மைடிஎஸ்பி. நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது பல்சரில் 150. இவனை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா 2001 வந்து பஜாஜ் ரீஎன்ட்ரி கொடுத்து அவங்க மார்க்கெட்டே வேறு லெவல் கொண்டு போன பைக் இது. ஸ்டில் இப்போ வரைக்குமே பல பேர்த்தோட ட்ரீம் இந்த பைக்காக தான் இருக்கும். ஓகே, இந்த வண்டியை நம்ம ப்ரொவைட் பண்ண வந்து பொள்ளாச்சி கிருஷ்ணா பஜாஜ். அவங்க ஷோரூம் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே கீழே டீட்டெயிலாக தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுனால ஒரு சில ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், அது மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அது வந்து உங்கள் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர் ஆக்கி விடும். இந்த பைக் ஏன்டா எடுத்தோங்கிற மைண்ட் செட் வராது. இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக வண்டி எடுக்கும் போதே ஷோரூமில் சொல்லி பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் தான் சொல்லணும். 5 அட்ஜஸ்டபிள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 100 கிலோக்குள்ளே இருக்கீங்க, ரைடர் அஸ் வெல் அஸ் பிளேன் 2 பேர் இருக்கும்போது ஒரு 3rd to 4th ஸ்டெப் வந்து கரெக்டாக இருக்கும். 100+ நீங்கள் போகும்போது அந்த மேக்ஸிமம் செட்டிங் 5th ஸ்டெப்பில் வச்சுருங்க. அது வந்து பெட்டரான ஃபீட்பேக்காக இருக்கும். நான் ஏன் வைக்க சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ புளி உள்ள ரோட்டில் ஓட்டும் போது அன்னிவனான வச்சிங்கன்னா கண்டிப்பாக பேக் பெயின் வந்துடும், ஷோல்டர் பெயின் வந்துடும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பெட்டர் வந்து ஒரு 5th ஸ்டெப் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கூகுளில் போட்டு பாருங்கள், நீங்கள் 2 பேர் சேர்ந்து என்ன வெயிட் வருவீங்க, அதுக்கு எந்த ஸ்டெப் வச்சா கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எஸ், நம்ம அப்படியே வந்து செகண்ட் இதுக்கு போயிடுவோம். செகண்ட் பொறுத்த வரைக்கும் டயரோட ப்ரெஷர் இது வந்து வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வந்து ரெகுலராகவே செக் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் போயிட்டு இருக்க டைமில் வந்து நான் ரெகுலராக செக் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருப்பேன். நீங்கள் இல்லைனா வீக்லி ஒன்ஸே ஓகேங்க. நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸ் எல்லாம் போகிறத விட வீக்லி ஒன்ஸ் வந்து ஏர் ப்ரெஷர் செக் பண்ணுறது எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் 30-40 எல்லா பக்கமும் வைப்பாங்க. பட் அது கம்ப்ளீட்லி ராங். அதை வைக்காதீங்க. இந்த வண்டியோட ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 25, பேக்கில் வந்து 32. ரைடர் அஸ் வெல் அஸ் பிளேன் 2 போகும்போது நீங்கள் ரைடர் மட்டும்தான் போகிறீங்க. அந்த டைமில் வந்து ஃப்ரண்ட்டில் 25 தாங்க, அது மாறாது. பேக்கில் வந்து 28. இதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது வைக்கிறனால உங்களுக்கு பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டயர் ப்ரெஷர் நீங்கள் கரெக்டாக வைக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்னு சொல்கிறேன். நீங்கள் 30 வைக்கும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் வந்து 30ல் சொல்கிறேன். 30ல் வைக்கும்போது ரோடோட கான்டாக்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அப்படி இருக்கும்போது பிரேக்கிங் பிடிக்கும்போது ஸ்கிட் ஆகிற ஏபிஎஸ்லேயே ஸ்கிட் ஆகிற ஃபீல் உங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஒரு 35லாம் வச்சுட்டு பிரேக் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுவே வந்து இந்த 25ல் வச்சு பார்க்கும்போது டயரோட ப்ரெஷர் வந்து கம்மியாயிரும், ரோடோட ட்ராக்ஷன் வந்து அதிகமாயிரும். அதாவது இப்படி இருக்கிறது வந்து என்ன கொஞ்சம் ஃப்ளாட்டாக ரோடோட ட்ராக்ஷன் அதிகமாகும். ஸோ வந்து உங்களுக்கு பெட்டரான ஃபீட்பேக் இருக்கும். அட் த சேம் டைம் டயரோட லைஃபும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக நீங்கள் 30ல் வச்சு ஓட்டுறத விட இந்த 25 வச்சு ஓட்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு டயரோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். 3rd பாயிண்ட், செயின் மெயின்டெனன்ஸ். செயின் மெயின்டெனன்ஸ் வந்து மற்ற வண்டியில் வந்து நீங்கள் செயின் சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும், பட் இங்கே வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து மற்ற வண்டியில் ஒரு 500ல் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து ஒரு 1000ல் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமே இல்லை. செகண்ட் விஷயம், செயின்லேயே தான் சொல்கிறேன். செயினோட அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குங்க. அதாவது நீங்கள் கொஞ்சம் தட்டி ஓடும்ல செயின் வந்து, அந்த டைம் வந்து அந்தளவுக்கு விடாமல் நீங்கள் ஒரு 6000ல் நீங்கள் போய் விடுவீங்க 3வது சர்வீஸு. அப்போ நம்ம செயினோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. இது வந்து செயினோட லைஃபை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எவ்ரி 1000 கிலோமீட்டரில் செயின் லூப் பண்ணிடுங்க. வந்து அப்படியே 4th பாயிண்ட் போயிடும். 4th பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வண்டியோட மெயின்டெனன்ஸ் தாங்க. ஆயில் சர்வீஸ் சொல்கிறேன். இவங்க வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 750லேருந்து 1000 விட சொல்லுவாங்க. நீங்கள் பெட்டர் வந்து ஒரு 500ல் விட்டுருங்க. செகண்ட் சர்வீஸ் எப்படி விடுறீங்கன்னா ஒரு 3000 டியூரேஷனில், அதாவது செகண்ட் சர்வீஸ் மட்டும் கொஞ்சம் இயர்லியாக வர்ற மாதிரி இருக்கும், 3000ல் பண்ணிடுங்க. அடுத்து வந்து 3rd சர்வீஸ் போவீங்களா, அது வந்து 6000. கரெக்டாக 3000 டியூரேஷன், 3000, 6000, தென் 9000 இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் பெட்டரான இன்ஜின் லைஃப்பை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இல்லை, இப்போ பார்க்க போனால் இந்த பைக்கில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குங்க. அதாவது இப்போ கரண்ட்லி நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே டிஜிட்டலில் இருக்கும். பட் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து டிஜிட்டல் பிடிக்காது. பிஃபோர் தட் ப்ரீவியஸ் மாடலில் எப்படி வந்துச்சோ அதுதான் பிடிக்கும். இந்த மாடல் ஆக்சுவலி நான் தேடி பார்த்தோன்னே எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி எடுத்துட்டேன். நம்ம அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இங்கே எல்லாமே ஹாலஜன் தாங்க. எதுவுமே வந்து எல்இடிலாம் கிடையாது. ஹெட்லைட்டுமே ஹாலஜன் தான். தென் 2 சின் லைட் மாதிரி இருக்குங்களா, அதுவுமே ஹாலஜன் தான். நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது எஸ், இங்கே 280mm 2 piston கலிப்பரில் இருக்குது. இங்கே வந்து அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல என்ன கலிப்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. பஜாஜோட அஃபிஷியலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து அந்த கிரெமிக்கா அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் நம்ம பார்த்துருக்கலாம். அந்த 200லலாம் கிரெமிக்கான் இருக்கும் இதில். பட் இதில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பைப்ரேவா எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகே, அவங்க அஃபிஷியலாக ஏதோ யூஸ் பண்ணுறாங்களாட்டு இருக்குது. 280mm டிஸ்க்கு. நம்ம பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஃபைனலில் நான் சொல்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. தென் 19 inch டயர் தான் 17 inch வீலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃபோர்க்கை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் தாங்க. இங்கே வந்து 130mm ட்ராவல் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா பைக்லையுமே வந்து 130mmங்கிறது காமனாகவே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எஸ், அதே தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே தான். தென் இங்கே கொஞ்சம் இடத்துல வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷை நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இமேஜ் அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து கொஞ்சம் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ் இருக்குது. தென் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வண்டிக்கு என்ன கொஞ்சம் ரிச்சான லுக் எடுத்து கொடுக்குது. எஸ், அப்படியே வந்து நம்ம ரியர் செக்ஷன் பார்த்தோம். ரியர் செக்ஷன் பார்த்தோம்னா உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும் இந்த 150 கிராஃபிக்ஸ்.
மோஸ்ட்லி எல்லா பைக்கும் அந்த சிசி என்னங்கிறத மென்ஷன் பண்ணி பஜாஜில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், இந்த ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 15 லிட்டர் சேம் அந்த 220 நான் பிஃபோர் தட் சொல்லியிருக்கேன். அந்த கார்டுமே நான் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி சொல்கிறது என்ன 50 லிட்டர் பெட்ரோல் பங்க் ஸ்கேமா இல்லை வண்டி பஜாஜோட ஸ்கேமான்னு தெரியல. 15 லிட்டருங்கிறது வந்து 18 லிட்டர் வரைக்குமே கேட்ச் ஆகுது. நான் பிஃபோர் தட் ஒரு இது செக் பண்ணும் போது எனக்கு 18 லிட்டர் கேட்ச் ஆச்சு சாலிடாக. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு 5 லிட்டர் வச்சு ஓட்டுங்க. பிகாஸ் இது இன்ஜெக்டர் லோ ஃபியூல் வச்சு ஓட்டும் போது கண்டிப்பாக மைலேஜ் வந்து கம்மியாகும். இன்ஜெக்டர் வந்து சீக்கிரம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து ஃபியூல் லெவல் வந்து ஒரு 5 லிட்டர் எப்போவுமே வச்சு ஓட்டுங்க. அப்படி நம்ம இன்ஜின் செக்ஷனை பார்த்துருவோம். இன்ஜின் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 149.5 cc வருது. தென் பவரை பொறுத்த வரைக்கும் 13.8 PS பவரும் 13.25 Nm ஆஃப் டார்க்கும் இருக்குது. பவர் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது. அதாவது 5000 வரைக்கும் சட்டில்டாக தான் இருக்கும். ரொம்ப பவர் அக்ரெசிவெலாம் தெரியாது. 6000 RPM நீங்கள் தாண்டும் போது அந்த பவர் கான்ஃபிகரேஷன்லாம் நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதுக்கு முன்னால் வரைக்கும் ரொம்ப குழந்தையாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பவர் என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். இந்த வண்டியோட ஓவரால் கர்வ் வெயிட்னு பொறுத்த வரைக்கும் 148 kg இருக்குது. மூவ் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குது. நல்லாவே வெயிட் கம்மியாக இருக்குனால ட்ராக்டபுளாக இருக்குது. இன்கேஸ் எங்கேயாச்சும் நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் போது தள்ளிட்டு போகிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் அப்படியே வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 165 mm இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் 2 பேர் போகும்போது எங்கேயும் தட்ட போகிறதில்ல. ட்ரிபிள்ஸ் போகும்போது மேபி சென்டர் ஸ்டாண்டை தட்டலாம். மேபி சொல்கிறேன். இப்போ மோஸ்ட்லி அந்தளவுக்கு எங்கேயும் ஸ்பீட் பிரேக்கர் பெருசாக இல்லை. ஸோ வந்து தட்டுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 785 mm இருக்குது. நான் வந்து ஒரு 5'10" இருக்க பர்சனும் நான் 6 feet 2 பேர்த்தோட ஹைட் எந்த மாதிரி இருக்குங்கிற அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. எஸ், இப்போ நீங்கள் ஹைட்டு பார்க்கலாம். இவரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5'10". எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ஓகே தான். எஸ், அப்படியே நான் வந்து இப்போ என்னோடய ஹைட் 6 feet எனக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே என்னோடய ஹைட்டு நான் இப்போ காமிக்கிறேன். அதாவது எனக்கு அந்த பல்சர் லோகோ அதுக்குள்ளே வந்து கரெக்டாக லெக் ஃபிட் ஆகுது. நம்ம அப்படியே வந்து ரைட் ரிவ்யூ போவோம் கைஸ். மைலேஜ் என்னங்கிறத பார்த்துட்டு கம்ஃபர்ட் என்ன டிஸ்கம்ஃபர்ட் என்னங்கிறத அப்படியே நான் டீட்டெயிலாக சொல்லுவேன். அப்படியே நம்ம வந்து ரியர் செக்ஷனை பார்த்துருவோம். ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே பெருசாக இருக்கே, இது வந்து டிஸ்கான்னு கேட்டிங்கன்னா டிஸ்க் இல்லைங்க, அது ஆக்சுவலி வந்து ஸ்பீட் சென்சார். தென் அப்படியே வந்து நம்ம ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் ட்ரம் தான். இங்கே வேறு எதுவுமே பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. 120 mm டயர் இருக்குது. சேம் 17 inch வீலில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் அப்படியே வந்து நம்ம ரியர் செக்ஷன் வந்துடும். ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து LED செக்ஷன் தான். LED செக்ஷன்கிறியே அங்கே ஹேலஜன் தானே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, ஹேலஜன் தான். இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஹேலஜன், டேஞ்சர் லைட்டை பொறுத்த வரைக்கும் LED தாங்க. LED ரெட் லைட்டில் வரும். ஸோ ஆக்சுவலி வந்து இதில் ஃபியூல் முடிகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து செக் பண்ணுறேன். செக் பண்ணி எடுத்துச்சுன்னா முடிகிற வரைக்கும் ஓட்டிட்டு அப்படியே நம்ம ரைடாக கண்டினியூ பண்ணுவோம் ப்ளீஸ். எஸ், ஒன் மோர் திங், இந்த வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்சுவலி இன்ஜெக்டர் நீங்கள் இப்போ சவுண்டை டீட்டெயில்டாக கேட்கலாம். இது போட்டோன்னு பாருங்களேன். எஸ், இது வந்து இப்போ லோ ஃபியூலில் இருக்குது. இந்த இன்ஜெக்டர் சவுண்ட் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ், ஃபியூல் ஆல்மோஸ்ட் காலி தான் நினைக்கிறேன். எஸ், ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம், நம்ம ஃபியூல் ஊற்றிக்கலாம். E20 சப்போர்ட் இருக்குங்க. இன்னொரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நார்மல் பஜாஜோட டிப்பிக்கல் சாவி தான். அந்த NS வர மாதிரிலாம் கொஞ்சம் மாடர்னான சாவி இல்லை, நார்மல் சாவி தான். ஆல்மோஸ்ட் இன்னொன்று சொல்ல போனால் எல்லா இதுலேயும் வந்து வண்டியை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுவோமோ அப்போவே வந்து விலகிடும். பட் இது வந்து இப்படி தள்ளி அதுக்கப்புறம் போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். எஸ், இதை வந்து தள்ளி விட்டு தான் இப்படி போடுற மாதிரி இருக்கும். எஸ், ட்ரிப்பை வந்து 0 பண்ணிடுவோம் கைஸ். 7.1 ஓடி இருக்குது. எஸ், ட்ரிப் 2 0. ஓடா பொறுத்த வரைக்கும் கரெக்டாக 7 km ஓடி இருக்குது. இந்த பைக்கில் மீட்டரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அந்த டிஜிட்டல் தான் போகணுங்கிறதுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் வேணும்னா நீங்கள் போய்க்கலாம். பட் இதுலேயே எல்லாமே வந்துடுங்க. இன்ஸ்டன்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி, தென் ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, ட்ரிப் A, ட்ரிப் B. எஸ், டிஸ்டன்ஸ் டு எம்டி இந்த வண்டியில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் DTEன்னு சொல்லி. எஸ், தேவையானது வந்து லோட் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து ஃபியூல் மீட்ரு வந்து வரும். இதில் ஆக்சுவலி ரொம்ப லோ ஃபியூலில் இருக்கனால மட்டும்தான் இப்போ ஸ்டார்ட் ஆக கொஞ்சம் ட்ரபிள் ஆகுது. எல்லாமே நம்ம 0 பண்ணிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக ரைடுக்கு போயிடலாம் கைஸ்.
வைப்ரேஷன் செக் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் 4000 ஓகே, நாட் அ பிக் டீல். 5000 ஆர்பிஎம் போகும்போது சீட்டு கடையில் மட்டும் வைப்ரேஷன் தெரியுது. எஸ், ஒரு ரவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. வேறு எங்கேயுமே வைப்ரேஷன் தெரியல, சீட்டில் மட்டும்தான் தெரியுது கைஸ். மிரர் வைப்ரேஷன் இருக்குது, அப்புறம் சீட்டில் வைப்ரேஷன் இருக்குது. வேறு எங்கேயும் வைப்ரேஷன் ஃபீல் ஆகலை. வைப்ரேஷன் ஆகிற மாதிரி எந்த இடத்துலையுமே எனக்கு தோணல. அதாவது ஃபேரிங் எங்கேயுமே வைப்ரேஷனில் ஓகே. ஏர் ப்ரெஷர் வந்து நான் கரெக்டாக வச்சுட்டேன், 25, 32. ஸோ கைஸ், வீடியோ போட்டு வளவலம்லாம் இருக்க விரும்பல. நான் வந்து எங்கே ஸ்டாப் ஆகுதோ அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் லேப்ஸாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ். ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இந்த வண்டி வந்து ஏர் கூல்டு தான், ஆயில் கூல்டெல்லாம் கிடையாது. ஏர் கூல்டு இன்ஜின் தான், நார்மல் கிளச் தான், வெட் கிளச் தான், ஸ்லிப்பர் கிளச்லாம் கிடையாது. கீர் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ளங்கியான ஃபீல் இருக்குது, கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்குது. அதாவது நம்ம ஸ்லிப்பர் கிளச் வந்து ரொம்ப சாஃப்டராக இருக்கும், பட் இங்கே வந்து கொஞ்சம் க்ளங்கியான ஃபீல் இருக்குது. ஆஃப்டர் ஃபஸ்ட் சர்வீஸ் கொஞ்சம் ஸ்மூத்தராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5000 ஆர்பிஎம்குள்ள ஓட்ட பாருங்க. பட் ஆல்மோஸ்ட் இந்த வண்டியில் 5 கீரும் போட்டு ஒரு 30 ஓட்டலாம். 30 கம்மியாக கூட ஓட்டலாம்னு நினைக்கிறேன். சரி, நேற்று நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு கீரும் போட்டு எந்த அளவுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கீரில் இருக்கோம், மூவ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் கியரில் அரௌண்ட் ஒரு 8 போகுதுங்க. அதாவது ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கல, வண்டியோட 1500 ஆர்பிஎம்ல இருக்க ஆக்சிலேட்டர்னால அதுவே போயிட்டு இருக்கு. இப்போ செகண்ட் கியர் அரௌண்ட் 12. ஓகே, தேர்ட் கியரில் 13. ஃபோர்த் கியர் ஓகே 15. 2 தாங்க இன்க்ரீஸ் ஆகுது, 2லேருந்து 3 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஓகே. அதாவது 5 கீரும் போட்டு வண்டியோட ஐட்லிங்லேயே வந்து ஒரு 18 வரைக்கும் போகுதுங்க. ஓகே, நல்ல ஸ்பீடு தான் சொல்லுவேன், பட் நம்ம முறுக்கி ஓட்டுற அளவுக்கு இது தொட்டாவாது, கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, தேர்ட் கீர் போட்டு 70 ஓட்டிக்கலாம். தேர்ட் கீர் போட்டு 20 ஓட்டிக்கலாம். ஃபோர்த் கீர் ஃபோர்த் கீருக்கு போட்டு 25 ஓட்டிக்கலாங்க. கரெக்டான ஏதாச்சும் மாதிரி தான் இருக்குது. 5 கீரும் போட்டு 28 ஓட்டலாம். ஓகே, நல்ல ஸ்பீடு தான் இருக்கும். 30+, 35 போகும்போது ரிலாக்ஸிங்கான ஃபீலிங் தான் தெரியுது. இன்னொரு விஷயம் சொல்ல போனால், இந்த வண்டியில் வந்து எனக்கு கஷ்டப்படுத்தி போகிற மாதிரி இல்லை. 30 போகும்போதும் நார்மலான ஸ்பீடில் போகும்போது தான் இருக்குது. நம்ம ஹைவேல கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட இங்கே இதில் எங்கேயுமே வைப்ரேஷன் தெரியல, பட் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகி போகிறது ஃபீல் ஆகுது. நான் அது என்ன ஸ்பீடுங்கிறத ஓட்டி பார்த்து சொல்கிறேன். பட் 100ங்கிறது ஈஸியாக போயிருக்குங்க. 100க்கு மேலே ஸ்லோவாக போகும்போது தான் இருக்குது.
எப்படி ஆன்ல அப்படி ஒரு ஒன்றாவது ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 39 காமிக்குது. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 55 காமிக்குதுங்க. தென் மிரர் விசிபிலிட்டி மோர் தென் இன்னும் ஒரு 30% மறைக்கிற மாதிரி இருக்கு. பேலன்ஸ் 70% வந்து நீட்டாக தெரியுது. வர வண்டி டீட்டெயில்டாக தெரியுது. அதாவது 5000 ஆர்பிஎம் படிக்கும்போது சவுண்ட் உங்களுக்கு எக்ஸஸ்மெண்ட் அதெல்லாம் கேட்குதுன்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஃபீல் கொண்டு வருது. இன்னும் அப்ரெசிவாக ஓட்டுங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வருது. அந்த சவுண்ட் ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஏசி நான் ஆல்மோஸ்ட் சிட்டியில் வந்தாச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஒரு 1 கிலோமீட்டர் அதில் மைனஸ் 7.4 கிலோமீட்டர் வந்து கையில் ஓட்டிருக்கோம். இப்போ ஃபுல்லாக சொல்லி வந்து எல்லாம் சொல்லி ஓட்டிருக்கு. ஆக்சுவலி இப்போ ஒரு 8 கிலோமீட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 8.4 சம்திங் நினைக்கிறேன். இப்போ ஒரு கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் வந்து சிட்டியில் ரைட் பண்ணியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் கீழே வந்தனால அப்படியே நான் வெளியே வந்துட்டேன். ஒரு 6 கிலோமீட்டர் வந்து நான் சிட்டிக்கு விடுறேங்க. ஒரு ஹைவேல கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் சிட்டிக்கு அப்படியே வந்துடுவேன். இந்த வண்டியில் இன்னொரு ப்ரோவாக பார்க்குறது என்னன்னா, நீங்கள் இன்செக்டர் போட்டோன்னா மற்ற வண்டியில் உடனே ஸ்டார்ட் ஆகும்ல. பட் இதில் வந்து அப்படி இல்லை. இப்போ நான் காமிக்க பாருங்களா, இது பாருங்க. அந்த இன்ஜெக்டர் ஆஃப் ஆகிற கண்டிஷனில் தான் வந்து செல்ஃப் எடுக்குது. அதுக்கு முன்னாடி எடுக்கல. ஒன்ஸ் மோர் நான் காமிக்கிறேன். போட்டேன். எஸ், நீங்கள் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ட்ரைன்னு தான் நினைக்கிறேன். மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 20.5 கிடச்சிருக்கு. சிட்டி as well as ஹைவே ரெண்டும் மாற்றி மாற்றி ஓட்டியிருக்கேன். ஓவரால் பார்த்தீங்கன்னா 27. ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு தெரியல எனக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20.5 கிலோமீட்டர் கிடச்சிருக்கு. நம்ம ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னங்கிறத அப்படியே பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ் ஃபைனலி கட் இன்டு த கன்க்ளூஷன். இந்த வண்டியோட ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோவாக பார்க்குறது இந்த வண்டியோட சீட் கம்ஃபர்ட்டுங்க. இப்போ அரௌண்ட் ஒரு 27 கிலோமீட்டர் ரன் பண்ணேன். சிட்டி as well as ஹைவே. நம்ம சிட்டிக்குள்ளே நின்று தான் மெனியூவர் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த டைமில் எனக்கு வந்து பேடாக ஃபீல் ஆகலை. எனக்கும் சரி பில்லியனுக்கும் சரி எந்த டிஸ்கம்ஃபர்ட்டான ஃபீலுங்கிறது வரல. ஸோ சீட் வைஸ் நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. செகண்ட் வந்து வைப்ரேஷனுங்க. நீங்கள் ரோவ் பண்ணும் போது தான் உங்களுக்கு சீட்டு கடியில் வைப்ரேஷன் தெரியுமே தவிர நீங்கள் ரன்னிங்கில் எங்கேயுமே வந்து அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ வைப்ரேஷன் லெவலுமே நல்லா இருக்குது உண்மையாகவே. தென் மூணாவது செகண்டாக பார்ப்போம். செகண்டான ப்ரோ இந்த வண்டியில் நான் என்ன பெருசாக பார்க்குறேன்னா செயின் மெயின்டெனன்ஸுங்க. மற்ற வண்டியில் வந்து அந்த செயின் கவர் கொடுக்க மாட்டாங்க. பட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லூப் பண்ணுற டியூரேஷன் வந்து ஒரு 1000 வச்சுக்கலாம். பட் 1000 மறக்காமல் பண்ணிடுங்க. இல்லைனா செயின் ரஸ்டிங் இஷ்யூலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. டஸ்ட் ஆகிற இஷ்யூ இங்கே இல்லை. ஸோ வந்து செயினுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். செயினோட லைஃபுமே அதிகமாக இருக்கும் செயினோட கவர் கொடுத்துருக்கனால. சரி, தென் அடுத்த ப்ரோவாக பார்க்குறது வந்து இந்த வண்டியோட ப்ரைஸிங் ரேஞ்ச் தான். அரௌண்ட் 1.2 lakh எக்ஸோரூம்லேயே கிடைக்கிற வண்டி இது. ஒரு ஆன்ரோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 1.30 1.30 lakhsக்குள்ளேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் வைஸ் 150cc இது ஓகேன்னு தான் தோணுது. தென் எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இந்த அனலாக் மீட்டர் தான். கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக தான் மெனியூவர் பண்ணிக்கலாம். அந்த செட் பட்டன் கொடுத்துட்டா ரீசெட் பட்டன் கொடுத்துட்டா நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். தென் ட்ரிப்பிலாம் அதிலே நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்குலாம் இல்லை. சிம்பிளாக இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வண்டி எடுக்க வரீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் நல்லா இருக்காது. ஸோ வந்து இது ஒரு ப்ரோவாக தான் பார்க்குறேன். அடுத்து நம்ம கானுக்கு வந்துடும். கானுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து 5 ஸ்பீட் தான். வெட் கிளச். கீர் போடும்போது கொஞ்சம் கிளங்கியான ஃபீல் இருக்குது. அது நீங்கள் மேபி ஃபஸ்ட் சர்வீஸ் போகும்போது கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கிளங்கி ஃபீல் வந்து இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பெட்டரான ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அது ஏன் கான்லிஸ்ட் எடுத்துங்கன்னா அது மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. அந்த இன்ஜின் ஆயில் ஓட்டுறதுனால தான் கொஞ்சம் கிளங்கியான ஃபீல் இருக்குது. எனக்கு ஓட்டும் போது என்ன இம்ப்ரெஸ் ஆகுதோ அதை தான் சொல்கிறேன். பட் இந்த வண்டியில் வந்து எனக்கு கான்லாம் தோணலைங்க. இது வந்து நான் கான்லிஸ்ட்டில் எடுத்து சொல்கிறனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பெட்டரான ஒரு ஆயில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல ஃபீட்பேக் தரும். நான் இனிஷியலாகவே சொல்லியிருப்பேன். அந்த மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த கிளங்கி ஃபீல்லாம் உங்களுக்கு வராது. செகண்ட் வந்து எனக்கு சிட்டிக்குள்ள ஓட்டும்போது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் இருந்துச்சு. பிகாஸ் இது வந்து அதே தான் சேம் மேனுஃபேக்சரிங் பிளான்லேருந்து வரனால கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியாகுங்க. இதில் என்ன ஹைலைட்டு ப்ரோவாக பார்க்குறது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த வண்டிக்கு வந்து ஏர் கூல்டு தான். மற்ற வண்டிலாம் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி தான் அந்த ஆயில் கூலில் ஃபிட் பண்ணணும். பட் இதில் வந்து அப்படி இல்லைங்க. அந்த 220 வருது இல்லை, அது வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமுமே இல்லை. இந்த சைட் கேஸ் மட்டும் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அது 180 மாற்றுவாங்களா இல்லை 220 மாற்றுவாங்களான்னு தெரியல. பட் வந்து அது டேரக்ட் ஃபிட்டு தாங்க. கன்ஃபார்ம் எனக்கு தெரியும். நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம். அந்த சைட் கேஸ் இருக்குல்ல, இது வந்து 180 பீஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஆயில் கூல்டு வரும்.
அதை எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது ஒரு ப்ரோவாக தான் பார்க்குறேன். உங்களுக்கு ஓவராக ஹீட் ஆகுது, இது என்ன தான் ஆயில் மாத்திரம் எனக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தெரியலனா ஆயில் கூல் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு ப்ரோவாக தான் பார்க்குறேன். அடுத்து நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அடுத்து எந்த வண்டியில் வந்து நம்ம மைலேஜஸ் பண்ணலாங்கிற கமெண்ட் பண்ணி விடுங்க. பிஃபோர் தட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸில் வந்து இன்னுமே மைலேஜஸ் தர மாட்டாங்க. ரீசன் வந்து என்னன்னா நம்ம கிட்ட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தாராளமாக கேட்டு பண்ணலாங்க. ஸோ இன்னொரு வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.